இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துட்டு இந்த வேளையில ஒரு வசனத்தை நாம் தியானித்து நாம் கடந்து செல்ல நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45வது அதிகாரம், ஆதியாகமம் 45வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது நான் வாசிக்கிறேன். 18 உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்க ஆவியானவர் உதவி செய்வாராக. இந்த இடத்துல யோசேப்பு கொஞ்ச காலத்துக்கு முன்பதாக அவன் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் விற்கப்பட்டு எகிப்து தேசத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறான். எகிப்து தேசத்திலே பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல உபத்திரவங்கள், பல மன உளைச்சல்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவன் சந்திக்க வேண்டியது இருந்தது, எதிர்கொள்ள வேண்டியது இருந்தது. பலவிதமான சிறைச்சாலைக்குள்ள தள்ளக்கூடியதான சூழ்நிலைகள் எல்லாம் அவனுக்கு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்ததான இந்த யோசேப்பை கர்த்தர் கண்டு, யோசேப்போடு கர்த்தர் இருந்து எகிப்து தேசத்திலே கர்த்தர் அந்த மனுஷனை உயர்த்தி பார்வோனுக்கு அந்த இடத்திலே அவன் தகப்பனாக, எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக, ஒரு தலைவனாக, அந்த எகிப்து தேசத்திலே இருந்ததான பஞ்ச காலத்திலே ஜனங்களை போஷிக்கிறவனாக, நடத்துகிறவனாக கர்த்தர் அவனை வைத்தார். அப்பொழுது பஞ்ச காலம் 2 வருஷங்கள் முடிந்து விட்டது. 7 ஆண்டுகள் பஞ்சம் இருக்குன்னு சொல்லியிருந்தார். 7 ஆண்டுகள் பஞ்சம். இந்த 7 ஆண்டுகள் பஞ்சம் முடிஞ்சு பஞ்சத்துல 2 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. எனக்கு அன்பானவர்கள் நல்ல கவனிங்க. நம்ம இந்த 2 ஆண்டுகள் முடிந்து இந்த 3வது ஆண்டு ஆரம்பம் ஆகிற போது அவர்களுடைய கையிலே எந்த விதமான அந்த பிள்ளைகளுடைய கையில, அதாவது யோசேப்பின் சகோதரர்கள் கையிலே ஆகாரத்துக்கு எதுவும் இல்லை. தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற அவர்களிடத்துல ஒன்றுமே இல்லை. இப்பொழுது எகிப்திலே தானியங்கள் உண்டு என்று கண்டு, நீங்க போய் அங்கே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி தகப்பனார் யாக்கோபு அவர்களை அனுப்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த யாக்கோபின் பிள்ளைகள், சகோதரர்கள் எல்லாரும் புறப்பட்டு எகிப்து தேசத்துக்கு போகிறார்கள். அங்கே எகிப்து தேசத்திலே யோசேப்பை காண்கிறார்கள். அங்க பல காரியங்கள் நடக்கிறது. அப்ப இந்த பஞ்ச காலத்துல எல்லா இடங்களிலேயும் வறுமை தாண்டவமாடுகிறது. எல்லா இடங்களிலேயும் போராட்டமாயிருக்கிறது. உணவு பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. தானியங்கள் தங்களுடைய இடத்துல பொருட்கள் இருந்தால் அதை கொடுத்துட்டு தானியங்கள் வாங்கிக் கொள்ளலாம். மிருக ஜீவன்கள் இருந்தால் கொடுத்து விட்டு தானியங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட கடுமையான பஞ்சம் தேசத்தை உருக்கி கொண்டிருக்கிறது. தேசத்தை அப்படியே மெலிய செய்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யோசேப்பு ஒரு வார்த்தை தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லுகிறார். நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், நீங்கள் எகிப்து தேசத்தினுடைய கொடுமையை சாப்பிடுவீர்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வசனத்தை இந்த 2வது உபவாச நாளிலே ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே எவ்வளவு நாள் இந்த வறுமை, எவ்வளவு நாள் இந்த கஷ்டம், எவ்வளவு நாள் இந்த போராட்டம், எவ்வளவு நாள் இந்த உபத்திரமம், எவ்வளவு நாள் இந்த வறுமை, எவ்வளவு நாள் இந்த வேதனை, எவ்வளவு நாள் இப்படியே நாங்க பஞ்சம் பாடிக்கிட்டு இருக்கிறது, எவ்வளவு நாள் இப்படியே நாங்கள் நொந்து ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாங்கள் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன ஆண்டவர், இதுக்கு ஒரு முடிவு வராதா? ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களுக்கு எனக்கு அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், நீங்கள் தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைங்க,
கர்த்தர் சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தையை இந்த இடத்துல நாம் உற்று நோக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், இந்த தேசமே பஞ்சத்துல கிடக்கு, தேசமே வறுமையில கிடக்கு, தேசமே மெலிந்து கொண்டிருக்கிறது, தேசமே போராட்டத்தில் இருக்கு, தேசமே வறுமை உச்சத்தில் தாண்டவமாடி கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை நீங்கள் புசிக்க போகிறீர்கள், சாப்பிட போகிறீர்கள் என்பதாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இதே அதிகார வசனம் நீங்கள் 6 கவனிப்பீர்களானால், தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாய் பஞ்சம் உண்டாயிருக்கிறது, இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். யோசேப்பு சொல்றார், எப்பா 7 வருஷம் பஞ்சம், அப்பா 7 வருஷம் பஞ்சம், இந்த 7 வருஷத்துல 2 வருஷம் எப்படியோ ஒப்பேத்தி வந்துட்டீங்க, ஆனா இனி இருக்க போகிறதான இந்த 5 ஆண்டுகளும் உங்களுக்கு எகிப்தின் தேசத்தின் நன்மையை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒருவேளை நீங்கள் பல காரியங்களுக்காக ஏங்கி தவித்திருக்கலாம். என் ஆண்டவரே, என்னுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு, என் வாழ்க்கை எப்படி இருக்கு, என் குடும்பத்தின் நிலைமை இருக்கு, ஒண்ணு வாங்கணும்னா போராட வேண்டியது இருக்கிறது, இப்படி ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கிறது, எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கிறது, இப்பவே எப்படின்னா இனிமேல் எப்படி என்கிற ஒரு நிலையில நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருந்திருக்கலாம். கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், எகிப்து தேசத்தின் நன்மையை உங்களுக்கு தருவேன். எனக்கு அன்பானது, தேசத்தின் கொழுமையை புசிப்பீர்கள். எகிப்து தேசத்துல மட்டும்தான் பஞ்சம் இல்லை. ஏன் தெரியுமா? கர்த்தர் யோசேப்போடு இருந்து இந்த 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது, அந்த 7 வருஷ பஞ்சத்துக்கு தேவையான எல்லா விளைச்சலும் முன்னாடியே விளைஞ்சிரும். 7 வருஷம் நல்ல விளையும். அந்த விளைச்சலை பூரா நீ எல்லாம் எடுத்து பத்திரமாய் தானிய கிடங்குல நீ எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வைன்னு கர்த்தர் ஆலோசனை கொடுத்துட்டார். எந்த மனுஷனுக்கு கொடுக்காத ஆலோசனை, எந்த மனுஷனுக்கும் சொல்லாத காரியத்தை கர்த்தர் யோசேப்புக்கு சொல்லி கொடுத்தார். அதனாலதான் எகிப்து தேசத்துல மட்டும் தானியங்கள் நிரம்பி கிடந்தன. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை இந்த உலகமே பஞ்சத்தில் இருக்கலாம், இந்த ஊரே பஞ்சத்தில் இருக்கலாம், இந்த நம்முடைய உறவுகள் பஞ்சத்தில் இருக்கலாம், ஆனா கர்த்தரை நம்பி இருக்கிற உங்களுக்கு எனக்கும் அவர் சொல்லுகிற மிக அற்புதமான வார்த்தை, அற்புதமான தீர்க்க தரிசன வார்த்தை, நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன். தேசத்தின் கொழுமையை நீங்கள் புசிக்க போகிறீர்கள், நீங்கள் தேசத்தின் கொழுமையை அனுபவிக்க போகிறீர்கள். நீங்க வறட்சியா இருக்க வேணாம், நீங்க அந்த இடத்துல வறண்டு கிடக்க வேணாம், நீங்க பணத்துக்காகவும் அல்லது ஆகாரத்துக்காகவும் நீங்கள் உங்கள் மிருக ஜீவன்களுக்காகவும் நீங்க தங்குவதற்காக அங்க கஷ்டப்பட வேணாம். நீங்க புறப்பட்டு வாருங்கள், உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை நான் உங்களுக்கு தந்து தேசத்தின் கொழுமையை உங்களுக்கு புசிக்கும்படிக்கு உங்களுக்கான ஆயத்தங்களை நான் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில நீங்கள் எந்த நிலையில இருந்தாலும் சரி, எந்த உபத்திரவத்தில் இருந்தாலும் சரி, எந்த போராட்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த மன உளைச்சல் இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையில உன் வியாதி மாறலையா, உன்னுடைய வியாதி உன்னை போட்டு உலுக்கி எடுத்துக் கொண்டிருக்கிறதா, உன்னுடைய குடும்பம் அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா, நிம்மதியை இழந்து கொண்டிருக்கிறதா, சமாதானத்தை இழந்து கொண்டிருக்கிறதா, வறுமை உச்சத்துக்கு போயிருக்கிறீர்களா, கடன் பிரச்சனை உபத்திரம் உங்களை மாட்டி வதைக்கிறதா, வேதனையை நீங்கள் அடைந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் இந்த 2வது நாள் உபவாசத்திலே அவர் உங்களுக்கு எனக்கு சொல்லி தருகிற மிகப்பெரிய ஆலோசனை, நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்காக முன்னமே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். யோசேப்பை முன்னமே அனுப்பினது போல, ஜீவரட்சணை செய்யும்படிக்கு அனுப்பினது போல, இவர்களை பாதுகாக்க அனுப்பினது போல, ஆமென், இந்த சந்ததி ஒளிந்து போகாது இருக்கும்படிக்கு முன்னே ஆயத்தப்படுத்தி, ஆமென், ஸ்தோத்திரம், யோசேப்பை எகிப்து தேசத்துக்கு அனுப்பினது போல கர்த்தர் உங்களை, ஆமென், பாதுகாப்பதற்காக, உங்களை என்னை மீட்டெடுப்பதற்காக, தேவைகளை சந்திப்பதற்காக,
நடத்துவதற்காக, நம்மை ஆரோக்கியப்படுத்துவதற்காக, நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வதற்காக, நம்முடைய மன உளைச்சல்களை மாற்றுவதற்காக அவர் முன்னமே நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி அவர் எப்படி ஆறுதல் படுத்த வேண்டும், எப்படி இதை சரி செய்ய வேண்டும், எப்படி இதை ஒழுங்குபடுத்த வேண்டும், எப்படி இந்த காரியத்தை கைகூடி வர பண்ண வேண்டும், எப்படி இதை தூக்கி எடுக்க வேண்டும் என்கிற சகல காரியங்களையும் அறிந்த கத்திருந்த காலை வேளையிலே உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அடைந்திருக்கிற எல்லா நெருக்கடியான இந்த வேளையிலையும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொடுமையை புசிப்பீர்கள். எல்லாரும் ஒரு பொருளை கொடுத்து வாங்கி சாப்பிடணும், எல்லாரும் தன்னுடைய சொத்தை கொடுத்து வாங்கி சாப்பிடணும். ஆனா உங்களுக்கு எனக்கு அப்படியும் அல்ல. கொடுப்பதற்கு சொத்து ஒன்றும் இல்லை, அவன் கொடுப்பதற்கு ஒரு விலையுயர்ந்த பொருட்களும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எகிப்தின் தேசத்தின் நன்மை உங்களுக்கு கிடைக்கும், எகிப்தின் தேசத்தின் நன்மை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள், எகிப்தின் தேசத்தின் கொடுமை நீங்கள் புசிக்க போகிறீர்கள். அவன் எந்த இடத்துல வறட்சி இருந்தாலும், உங்கள் அருகாமையில் வறட்சிகள் கிடந்தாலும், உங்கள் அருகாமையில் இருக்கிறவர்கள் வறட்சியில உச்சத்தில் காணப்பட்டாலும், உங்கள் வீட்டிலே, உங்கள் குடும்பத்திலே தேவன் கொடுமையையும் ஆமென் ஸ்தோத்திர தேசத்தின் செழிப்பையும் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். யாக்கோபின் குடும்பத்தாருக்கு, ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஆமென் 70 பேருக்கு கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, எகிப்தின் தேசத்தின் நன்மையை உங்களுக்கு தருவேன், தேசத்தின் கொடுமையை நீங்கள் புசிக்க போகிறீர்கள். நீங்க விசுவாசிங்க, நீங்க கர்த்தரை நம்புங்க, ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க. நீங்க ஒருவேளை மனது உடைச்சிட வேண்டாம், தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்க. அவர் உங்களை விடவே மாட்டார், அவர் விலகவே மாட்டார். உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துகிற கர்த்தர். ஆமென். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் நேர்த்தியான பாதையில நம்மை நடத்த அவர் போதுமான தெய்வம். யாக்கோபு நினைத்தார், என் மகன் செத்து போயிட்டாயா, என் மகன் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா தேவன் இல்லை, அப்படி அல்ல, நீ நினைப்பது தவறு, நீ நினைப்பது தவறு, நீ தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய மகன் சாகவில்லை, உன்னுடைய மகனை பத்திரமாய் எகிப்து தேசத்திலே நான் வைத்திருக்கிறேன், ஜீவரட்சணை செய்யும்படியாக, உன் குடும்பத்தை காப்பாற்றும்படியாக, உன் பிள்ளையை காப்பாற்றும்படியாக, உன் சந்ததி ஒழித்து போகாமல் இருக்க, உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, உன் பிள்ளைகள் உயர்த்தப்பட, அவனுடைய பிள்ளைகளுடைய மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்பட, உன் சந்ததிகள் எல்லாம் தேவன் வாக்குத்தத்த மனித கானானுக்குள் மறுபடியும் திரும்பி வர பண்ணுகிற வரைக்கும் அவன் இந்த தேசத்தின் கொழுமையை, தேசத்தினுடைய செழுமையை நீங்கள் அனுபவிக்கும்படியாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. ஒரு பெரிய ஆச்சரியம் என்று சொல்லி தெரிவு செய்கிறேன். எகிப்து தேசத்துல இருந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லல. எகிப்தின் தேசத்துல இருந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லல, நீ தேசத்தின் கொழுமையை நீங்க புசிங்க அப்படின்னு. யாரா இருந்தாலும் நீங்க உங்க பொருளை கொடுத்து, சொத்தை கொடுத்துதான் தானியம் வாங்கணும். ஆனா இஸ்ரவேல் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு, யாக்கோபு பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு, ஆமென் ஸ்தோத்திரம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க எதையுமே கொடுக்க தேவையில்லை, நீங்க வந்தா போதும், எகிப்தின் தேசத்தின் நன்மையை, எகிப்தின் தேசத்தின் கொழுமையை உங்களுக்கு நான் தருவேன். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு, எனக்கு அவர் அந்த வார்த்தையை வாக்கு பண்ணுகிறார். அப்படியே நம் கைகளை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவர் இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நான் உங்களுக்கு எகிப்தின் தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை நீங்கள் புசிப்பீர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும். கர்த்தர் நல்லவர், நம்மோடு இடைப்பட்டதற்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மோடு இருந்து நடத்தணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆமென் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது பாதுகாத்துக் கொள்ள தேவைகள் சந்திக்கப்படணும். போக்கில் மரத்தில் முன்னு பண்ணி தூரத்து காவல் புரியணும். ஆமென் வேலை ஸ்தலங்களில் பிள்ளைகளோடு கூட இருந்து கர்த்தர் நடத்தணும். பிசினஸ் காரியங்களை கர்த்தர் நல்லபடியாய் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை கர்த்தர் உண்டு பண்ண வேண்டும். பிள்ளைகளுடைய சகல தேவைகளை சந்திக்க வேண்டும். பலவீனத்தோடு சோர்வோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல உற்சாக மனதை, உற்சாக சரீரத்தை, பலவீனங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி ஆரோக்கியத்தை கர்த்தர் உண்டு பண்ண வேண்டும். ஆண்டவர் இந்த 2வது நாள் முழுவதும்
இந்த ஜெப சிந்தையிலே பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையில அசைவாட நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பாசமா அவர்கள் ஜெபம் பண்ணி நிறைவு செய்வோம்.